எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட. பொருள் கூறுக. ஈரம், ஈரம்னா இரக்கம், இரக்கம். முழவு, முழவுனா இசைக்கருவி, இசைக்கருவி. பயிலுதல், பயிலுதல்னா படித்தல். அடுத்து பொருள் கூறுக. நாணம், நாணம்னா வெட்கம், வெட்கம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன், வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர், வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு, அரங்கசாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசனின் சிறப்பு பெயர், வாணிதாசனின் சிறப்பு பெயர் கவிஞரேறு, கவிஞரேறு. வாணிதாசனுக்கு எந்த நாட்டு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? வாணிதாசனுக்கு எந்த நாட்டு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? பிரான்ஸ், பிரான்ஸ். கொடிமுல்லை தொடுவானம் போன்ற நூல்களை இயற்றியவர்? கொடிமுல்லை தொடுவானம் போன்ற நூல்களை இயற்றியவர் வாணிதாசன். வானில் எது தோன்றினால் மழை பொழியும்? கருமுகில், கருமுகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸையும் ஓட்டிவிடும்? காலனை ஓட்டிவிடும். காலன்னா யமன். விழுந்ததங்கே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? செத்து கூட்டல் இறந்த, செத்திறந்த. ஆப்ஷன் பி, அதாவது இது திறந்த இல்லை இறந்த என்பது தான் சரி. இங்கே எழுதும்போது டைப் பண்ண முட்டோம். செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது? பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். பொருள் கூறுக. முகில்னா மேகம், முகில்னா மேகம். விண்ணம், விண்ணம்னா சேதம். கெடிகலங்கி, கெடிகலங்கினா மிக வருந்தி, மிக வருந்தி. பொருள் கூறுக. வாகு, வாகுனா சரியாக, சரியாக. எது மிகவும் அழகானது அமைதியானது? எது மிகவும் அழகானது அமைதியானது? இயற்கை, இயற்கை. தமிழ்நாடு அடிக்கடி எதனால் தாக்கப்படும் பகுதியாகும்? புயலால், புயலால். பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? பஞ்ச கும்மிகள், பஞ்ச கும்மிகள். பஞ்ச கும்மிகள் எனும் நூல் யாரால் தொகுக்கப்பட்டது? புலவர் சே ராசு, புலவர் சே ராசு.
காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். பொருள் கூறுக. சம்பரமுடன். சம்பரமுடன்னா முறையாக. பொருள் கூறுக. காலன். காலன்னா யமன். சேகரம். சேகரம்னா கூட்டம். கூட்டம். மெத்த. மெத்தனா மிகவும். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர். தாயாக மதிக்கின்றனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். பாலூரும். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ் பழங்குடியினர். பூஜே சவுண்ட் சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சியாட்டல். சியாட்டல். சியாட்டல் எதனை காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்? இயற்கை வளங்களை. இயற்கை வளங்கள். சியாட்டல் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். அடுத்து 36. விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறியவை யாவை? விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறியவை யாவை? காற்றின் தூய்மை, நீரின் உயர்வு. சுகுவாமிஸ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்று. பின்வருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று. பின்வருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று படித்தான். படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் செல்க. செல்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது செய்தி தொடர். கடமையை செய். இது ஏவல் தொடர் அல்லது விளைவு தொடர். அடுத்து பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. இது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? வினா தொடர். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறது. இதனோட வேர்ச்சொல் நட. போனான் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் போ. சென்றனர் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் செல். உறங்கினான் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் உறங்கு. உறங்கு. கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக. அதாவது தமிழ் எண் 0லிருந்து 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா 5, 5க்கு ரூ, 7க்கு ஏ. இது ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எண்களுக்குரிய எண்களை எழுதுக. உ
உக்னா 2, க சு கானா 1, சூனா 6. அப்போ ஞாபகம் வச்சுங்க 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 0 வந்து 0 தான். 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா க, 2க்கு உ. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டுக்கு உ, அடுத்து 3க்கு வந்து ங்க, அடுத்தது 4க்கு சா, அடுத்து 5க்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரு, 6க்கு சு, 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கு. இந்த மாதிரி வரும். அப்போ இந்த தமிழன்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே இதுலேருந்து ஏதாவது ஒரு வினாக்கள் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.